ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்ருக்கோம். இப்போ இது வரைக்கும் நிறைய ஒன் வேர்டை வச்சு யாருன்னே முதவே கவுனுன்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கிஸ்னேன்றது எங்கே வரும்னு பார்ப்போம். அது மாதிரி எனக்காக, உடனடியாக, சீக்கிரம் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையை வச்சு நம்ம நிறையா சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ யார் உனக்கு உதவியது அப்படின்னு யாருன்றதை கவுனுன்னு நம்ம ஒரு தடவை பார்த்தோம். இப்போ அடுத்த வார்த்தையோட சேர்த்து வரும்போது உனக்கு அப்படின்னும் போது எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் 455 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ 456வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிஸ்னே தும்ஹேங் மதத்ஹி அப்படின்னா யார் உனக்கு உதவியது. இப்போ யார் உனக்கு சொன்னது அப்படின்னா கிஸ்னே தும்ஹேங் கஹா. அந்த தும்ஹேங்க விட்டுட்டே கிஸ்னே மதத்கி அப்படின்னா யார் உனக்கு உதவியது அப்படின்ற மாதிரி தான். தும்ஹேங்க சொல்லியும் சொல்லலாம், சொல்லாமையும் கிஸ்னே மதத்கி அப்படின்னு சொல்லலாம். கிஸ்னே தும்ஹேங் மதத்கி அப்படின்னா யார் உனக்கு உதவியது. பேச்சு வழக்கில் கிஸ்னே மதத்கி அப்படின்னு சொல்லலாம், யார் உதவியது அப்படின்னு. யார் உனக்கு சொன்னது அப்படின்னா கிஸ்னே தும்ஹேங் கஹா. இதுவும் அதே மாதிரி தான், யார் சொன்னது அப்படின்னா கிஸ்னே கஹா அப்படின்னு சொல்லலாம். யார் உன்னை அடித்தது, கிஸ்னே தும்ஹேங் மாரா. யார் இதை கேட்டது அப்படின்னா கிஸ்னே பூச்சா, கூ ஆஸ்கடியிட். யார் இதை கேட்டது. யார் இதை காதால் கேட்டது அப்படின்னா கிஸ்னே சுனா. அந்த பூச்சானா வாயில் கேட்குறது, இது காதால் கேட்குறது சுனா. அதுவும் நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸில் பார்ட் 1 நம்ம பார்த்துருக்கோம். யார் இதை பார்த்தது அப்படின்னா கிஸ்னே தேக்கா. நீங்கள் எந்த வார்த்தையை வச்சுனாலும், யார் போனது வந்ததுன்னு நீங்கள் எந்த வார்த்தையை வச்சுனாலும் நீங்களாக சென்டென்ஸ், இந்த ஃபியூ சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் அமைச்சிக்கலாம். கிஸ்னே தேக்கா அப்படின்னா யார் பார்த்தது. யார் அதை கிழித்தது அப்படின்னா கிஸ்னே பாடா. யார் இதை செய்தது, கிஸ்னே கியா அப்படின்னு. இன்னும் இக்கியா அப்படின்னா அது என்னன்னு ஆகிப்போம். இது கியா அப்படின்னு சொல்லணும். அது கியா அப்படின்னா என்ன, இது கியா அப்படின்னா செஞ்சது. யார் இதை செஞ்சது அப்படின்னா கிஸ்னே கியா அப்படின்னு. யார் உன்னை கூப்பிட்டது அப்படின்னா கிஸ்னே புலாயா. யார் உன்னை அழைத்ததுன்னு நம்ம அழைத்ததுன்னு சொல்ல மாட்டோம். யார் உன்னை கூப்பிட்டது அப்படின்னு பேச்சு வழக்கில் கூப்பிட்டது அப்படின்னு சொல்லுவோம். யார் உன்னை கூப்பிட்டது கிஸ்னே புலாயா. யார் இதை வாங்கியது அப்படின்னா கிஸ்னே கரிதா. யார் இதை விற்றது அப்படின்னா கிஸ்னே பேச்சா. இந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கோம். அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு நீங்களே இந்த மாதிரி ஃபியூ சிம்பிள் சென்டென்ஸ் அமைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.